கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தின் அறிமுக பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கலாத்தியா என்பது ஒரு நாடு. இந்தியா என்றால் ஒரு நாடு என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதில் பல மாநிலங்கள் காணப்படுகிறது, பல்விதமான மொழிகள் இருக்கிறது. ரோமர்களின் ஆட்சி காலம் என்பதினாலே ரோமர்களின் பொதுமொழியாகிய லத்தீன் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜாக அரசாங்க சம்பந்தப்பட்ட மொழியாக பயன்படுத்தப்பட்டது. அட்மினிஸ்ட்ரேஷன், லா, மிலிட்ரி இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் லெட்டின் மொழியையும், கிரேக்க மொழி ஒரு இதற்கு முன்பாக கிரேக்க ராஜ்யம் தோன்றி அது உலகளாவிய ஒரு அமைப்பிலே இருந்தபடியினாலே அந்த கிரேக்க மொழியும் மிக ஆழமான ஒரு மொழியாக பொதுமக்களுடைய பொதுவான மற்ற எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் அது பரவலாக காணப்பட்ட மொழியாக காணப்பட்டது. அதனால் கிரேக்க கலாச்சாரம் மிக டாமினண்ட்டாக ஆழமாக மக்கள் மத்தியிலே இருந்தது. ட்ரேடு, பொது வியாபாரம், கல்வி இவைகள் எல்லாவற்றையும் கிரேக்க மொழியிலே மக்கள் பயன்படுத்தினார்கள். அதனால் நாம் இதை ஓரளவுக்கு பின்புலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கலாத்தியா நாடு என்று சொல்லப்படக்கூடிய அநேக சிறிய மாகாணங்களிலே சுற்றி திரிந்து பவுலும் பர்னபாவும் தங்களுடைய ஊழியத்தை பிரசங்கத்தை செய்து ஆண்டவருக்குள்ளாக அநேக திருச்சபைகளை உருவாக்கினார்கள். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் என்று நாம் வாசிக்கும்போது தமிழர்களுக்கு எழுதப்படும் நிருபம் என்று எழுதினால் எப்படி இருக்குமோ, அப்போ தமிழர் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள், தமிழ் மொழி பேசுகிறவர்கள், அவர்கள் வேறெங்கும் சிதறி இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும் அல்லவா? அதை போலத்தான் இந்த கலாத்தியர் நிருபமும். ஆனாலும் விசேஷமாக இந்த இரண்டு பவுலும் பர்னபா இருவரும் முதல் பிரயாணத்தில் பிசிதியா, அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை இவைகளெல்லாம் கலாத்தியா நாட்டில் உள்ள மாகாணங்கள். அந்த இடங்களிலெல்லாம் திருச்சபையை உருவாக்கி அநேகர் ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் ஒரு சபையாக தங்கள் பிசிதியா சபை, அந்தோக்கியா சபை, இக்கோனியா சபை, லிஸ்திரா சபை, தெர்பை சபை என்று சொல்லி சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடங்களிலெல்லாம் ஒரு சிறு குழுவாக யூதர்கள் வாழ்ந்தாலும் அநேக யூதர்கள் அல்லாத ஜென்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற யூதர்களும் வாழ்ந்தார்கள். அதாவது யூதர்கள் அல்லாத மற்ற தேவன் தங்களுக்கென குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய, தங்களுக்கென தங்கள் நாட்டு தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை வணங்குகிறவர்களும் வழிபடுகிறவர்களும் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் மத்தியிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களிலே திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதி மக்கள் மத்தியிலே பவுலானவர் ஊழியத்தை ஆரம்பித்து அங்கே செய்து கொண்டு வரும்போது மகத்துவமான மிகப்பெரிய அறுவடைகளை கண்டு யூதர்கள் அவருக்கு விரோதமாக வந்தார்கள். இதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பவுலானவர் 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய முதல் மிஷனரி யாத்திரை, முதல் ஊழிய அந்த யாத்திரை சென்று அவர் நடத்திய ஒவ்வொரு சம்பவங்களிலும் அவர் ஒரு பிரத்யேகமான கூட்டத்தை சந்திக்கிறார். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை கண்ட யூதர்கள் பொறாமையினாலே அவருக்கு எதிர்ப்பாளர்களாகவும் சில வேளையிலே அவரோடு பட்சமாய் இருப்பது போல நடித்து அவருக்கு விரோதமாகவும் யூத கலாச்சாரத்தை இந்த இஸ்ரவேல் அல்லாத மற்ற புறஜாதி மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். அதாவது பவுல் பிரசங்கித்து விட்டு சென்று விடுவார். அதன் பின்பு யூதர்கள் அந்த புறஜாதி மக்களிடத்திலே நீங்கள் விருத்த சேதனம் பெற வேண்டும், மோசே நியாய பிரமாணங்கள் எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவார்கள். இப்பொழுது குழப்ப நிலையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் பவுலை தொடர்பு கொள்வார்கள் அல்லது பின்வாங்கி போவார்கள். இது பவுலுக்கு யார் மூலியமாகவும் செய்தியாக சேர்ந்தது. இன்னும் சில காலங்களிலே யூதர்கள் முகமுகமாக பவுலை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இந்த சூழலில் தான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல எருசலேம் கவுன்சில் என்று சொல்லி அங்கே ஒரு குழுவாக நிர்ணயம் எடுக்கப்படுகிறது. புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட தேவையில்லை என்றும், மோசே நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளவே தேவையில்லை என்றும், அதே வேளையிலே விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது, நெருங்குண்டு செத்ததற்கும், விபச்சாரத்திற்கும், வேசித்தனத்திற்கும், கொலை ரத்தம் சிந்துதலுக்கும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி நிருபங்கள் எழுதப்பட்டு அவைகளை வாசிப்பதற்கென்று எருசலேமிலிருந்து ஒரு சிலரை கூட அனுப்பி வைக்கிறார்கள். அதிலே ஒருவர் தான் சீலாஸ். அவர் அங்கே தங்கிவிட்டு பவுலோடு சேர்ந்து 2ஆம் மிஷனரி பயணங்களிலே தொடர்கிறார். இவைகளை எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். பவுல் எழுதிய முதல் நிருபம், அதாவது ஒட்டுமொத்த புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலே முதலிலே எழுதப்பட்ட புத்தகம் என்றால் அது கலாத்தியா புத்தகம். இது 49ஆம் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு 49ஆம் வருஷத்திலே அல்லது 50ஆம் வருஷத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை மிக ஆழமாக வலியுறுத்தக்கூடிய புத்தகம் இது. மார்ட்டின் லூத்தரும் இந்த புத்தகத்தின் மூலமாக தான் ரெஃபர்மேஷனை உருவாக்குவதற்கு மிக அடித்தளமாக ஆண்டவர் அவரோட கூட பேசினார்.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிரியைக்கு முன்பாக விசுவாசித்து கிரியை செய்ய வேண்டும். இரட்சிப்பு என்பது கிரியையினாலே கிடைப்பது அல்ல. தேவனை கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரயச்சித்தமாக அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்றும் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்றும் விசுவாசிப்பதும் அறிக்கையிடுவதும் பின்பு அவருக்காக வாழ்வதும் தான் கிரியை. ஆதலால் முன்பு விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிமானாக்கப்பட்டு அந்த நீதிமானிலே நிலைத்திருக்கத்தக்கதாக கிறிஸ்துவை பின்பற்றி கிரியை செய்ய வேண்டும். ஆனால் மோசேயுடைய நியாயப்பிரமாணங்களும் யூதர்களின் சடங்காச்சாரங்கள் ஒவ்வொன்றும் கிரியையை முதன்மைப்படுத்துவதாய் இருக்கிறது. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பது, விருத்த சேதனம் செய்வது, மோசேயின் நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்வது, மனிதாபிமானமற்ற சூழலிலே வார்த்தைகளை அப்படியே டிட்டோவாக கடைபிடிப்பது, இவைகளை எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கிரியையினால் இயேசு கிறிஸ்துவை அதாவது இரட்சகரை பெற்றுக்கொள்ளலாம் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் விசுவாசித்து பின்பு கிரியை செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் தவறாக இருக்கிறது. கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அது நமக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறது. நம்முடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே மாற்றம் உண்டாகிறது. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறோம். கிறிஸ்துவின் போதனைகளை நாம் கேட்கிறோம். கிறிஸ்து இதை நீ செய்யும் போது இப்படி செய்யாதே, ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்காதே, கொடுக்கும் போது இப்படி கொடுக்காதே, நீ இப்படி இச்சையோடு பார்க்காதே என்று சொல்லி எதை செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறவர் இருக்கிறார். ஆதலால் கிறிஸ்து சொல்லுவது சரி என்று விசுவாசிக்கிறோம். ஏனெனில் அவரை நாம் தேவகுமாரன் என்று விசுவாசிப்பதனாலே அவர் நமக்கு போதிப்பது சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் நமக்குள்ளாக மனமாற்றங்கள் உண்டாகிறது. அந்த மனமாற்றங்கள் நற்கிரிகைக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. ஆதலால் கிறிஸ்துவின் மூலமாக துர்க்கிரியைகளுக்கு நீங்கி நற்கிரியைகளுக்குள்ளாக வருகிறோம். இது விசுவாசத்தினாலே உண்டாகிறது. இந்த விசுவாசத்தினாலே உண்டாகக்கூடிய ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு, நம் மனதிலே ஏற்படுகிற மாற்றம். ஆதலால் யூத மார்க்கத்தை நாம் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லி பவுல் எழுதுவதுதான் இந்த நிருபம். ஒருவேளை அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தின் நிகழ்வுகள் நடந்து அந்த எருசலேம் கவுன்சிலில் நடந்து நிருபங்களாக எழுதப்பட்டு நாடுகள் தோறும் அந்த நிருபங்கள் வாசிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த கலாத்திய நிருப புத்தகம் எழுதப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதனுடைய அத்தியாயங்களை ஆழமாக வாசிக்கும் போது இந்த சம்பவங்களை நீங்கள் பின்னணியாக மனதிலே கொள்வீர்களானால் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆழமாக உங்களுக்கு புரியும். பவுல் நிறுவிய சபைகளில் எல்லாம் ஒரு செல்வாக்கு நிறைந்தவராக காணப்பட்டார். ஆதலால் அவருடைய செல்வாக்கு குறைந்து போகும்படி யூத மார்க்கத்தில் உள்ள எதிரிகள் பவுலை தனிப்பட்ட முறையில் தாக்கினார்கள். பவுல் என்பவன் அப்போஸ்தலன் அல்ல என்று சாதித்தார்கள். அவனுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் கிடையாது என்று போதித்தார்கள். அவனுடைய சுவிசேஷ பிரசங்கமானது அரைகுறையான பிரசங்கம். அதை நீங்கள் எப்படி பின்பற்ற முடியும், கிரியை இல்லாமல் எப்படி விசுவாசத்தை காட்ட முடியும் என்பதை போல அவர்கள் வாதாடினார்கள். ஆதலால் பவுல் தனது நிருபத்திலே நான் இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டபூர்வமான அதிகாரம் மனிதனிடத்தில் உண்டானது அல்ல. நான் ஒரு அப்போஸ்தலனாக மனிதனால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, கிறிஸ்துவினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டேன். கிறிஸ்து நேரடியாக என்னிடத்துல பேசினார். புறஜாதிகளுக்கு மத்தியிலே உன்னை நான் அனுப்புவேன், நீ எனக்காக அநேக பாடுகளை பட்டு சாட்சியாய் வாழ்வாய் என்று தேவன் என்னிடத்துல பேசினார். நான் கிறிஸ்துவின் மூலமாக எப்படி எண்ணிக்கை என்று வார்த்தை வரும், அந்த எண்ணிக்கை என்றால் 12 அப்போஸ்தலர்கள் என்ற அர்த்தம். அவர்களை செலக்ட் பண்ண தெரிந்தெடுத்த அதே இயேசு கிறிஸ்துவானவர் என்னையும் தெரிந்தெடுத்தார். நானே அந்த 12வது அப்போஸ்தலன் என்று பவுல் இந்த புத்தகத்திலே வாதாடுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்திற்கு விரோதமான ஒரு சுவிசேஷத்தையும் பவுலின் அப்போஸ்தலர்ஷிப், அவருடைய அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பை மறுத்து சொல்லக்கூடிய காரியங்களுக்கான பதில்களையும் இந்த புத்தகத்திலே நாம் காணலாம், இந்த நிருபத்திலே நாம் காணலாம். இந்த புத்தகத்திலே அதாவது கலாத்திய நிருபத்தை நாம் மிகவும் கவனமாக வாசிக்க வேண்டும், புரிதலோடு வாசிக்க வேண்டும். ஒட்டுமொத்த வேதத்தின் சத்தியங்களை உள்ளடக்கிய காரியங்களாக அமைகிறது. நாமும் புறஜாதிகள் என்பதை உணர்ந்து வாசிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற சில சமுதாயத்து மக்கள் நாம் சில வேளைகளிலே கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன உடனே நாம் யூதர்களைப் போல நம்மை நாம் நினைத்துக் கொள்வோம். இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த மனிதர்களும் புறஜாதியர்கள் தான். யூதர்களிலே, யூத வம்சத்திலே, யூத மார்க்கத்திலே, யூத இரத்தத்திலே பிறந்தவர்களை அல்லாமல் நாம் யூதர்கள் அல்ல. இந்திய தேசத்திலே விசேஷமாக தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யூதரை போலவும் மற்றவர்களெல்லாம் சொல்லும்போது புறஜாதியர் என்று சொல்லுவார்கள். இந்த தவறான எண்ணத்தை தவிர்த்து விட்டோமானால் நமக்கு வேதம் புரியும். இல்லை
இல்லை என்றால் வேதம் நமக்கு புரியாது. எங்கெல்லாம் நாம் ஃபிட் பண்ணிக்க முடியுமோ அங்கெல்லாம் யூதர்களோட ஃபிட் பண்ணிப்போம். எங்கெல்லாம் புறஜாதி மக்களோட ஃபிட் ஆயிக்கணுமோ அங்கே ஃபிட் பண்ணிப்போம். அப்படி படிக்கிறதுனால அந்த வேத புத்தகத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்போம். ஆதலால் அடித்தளமாக நான் யார், நாம் யார் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு அதன் பின்பு வேதத்தை வாசித்தோமானால் அந்த குழப்பமான மனநிலைமையிலிருந்து வெளிவருவதற்கு சாத்தியமாய் அமையும். புறஜாதிகளாகிய நமக்கே பவுல் எழுதியிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு வாசிக்கும்போது ஆழமான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த கலாத்திய நிருபத்தை நாம் தியானிப்பதன் மூலமாக